ஸ்கூலோட எந்த நிர்வாகத்தில், அதாவது ஸ்கூல் லீவாக இருக்கணும், இல்லை ஸ்கூலுக்கான எல்லா விஷயத்துலையும் அதை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நடத்த முடியுங்கிற எல்லா சூழலையும் கணக்கில் கொண்டு, சிபிடி எக்ஸாம்ங்கிறதுனால முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்யூட்டரைஸ்டு உள்ள இடத்துல நெட்டு எங்கே ஸ்பீடாக கிடைக்குதோ அதை வச்சு ஸ்லாட்டை பிரித்து நடத்துனாங்க. இப்போ ஓஎம்ஆருங்கிறனால ஸ்கூலை ப்ராப்பராக எந்த இடத்துல ஹால் இருக்குது, எவ்வளோ பேரை நம்ம டீப்ளாய் பண்ணணும், இது மாதிரிலாம் விஷயங்களை மட்டுமே வச்சு கூட இவங்க பிளான் பண்ணலாம். இப்போதைய நினைப்பின்படி பார்த்திங்கன்னா எல்லாருமே நீங்கள் இப்போதைக்கு தள்ளி வைக்கிறதுக்கான சூழல் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் இதை இப்படி தள்ளி வச்சாங்கன்னா, நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல இப்போ 3 வாரம் அவகாசம் கேட்டிருக்காங்க. அக்டோபர் 10 அப்படின்னு சொல்லி 12ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது. அக்டோபர் 10லேருந்து 3 வாரம்னா 21 நாள் தள்ளி வைக்கணும். 21 + 12 நீங்கள் வச்சா கூட அப்படியே நவம்பர் 5, 7 இந்த தேதியில் தான் வரும். நவம்பர் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா